கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 46 சங்கீதம் 7 யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 46 சங்கீதம் 7 யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இங்கே வேதவசனம் அழகாக சொல்லுது, தேவன் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா. ஆமென். இப்போ கூட நீங்கள் நினைக்கிறீங்களே, எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், இவ்வளோ பேர் நம்பினேன், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, தனிமையில் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் தான் உங்களோட அடைக்கலம் சொல்கிறார். ஆமென். யாருமே இல்லை நினைக்கிறீங்களே, உங்களுக்கு ஏசப்பா தர பதில் அவர் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்கிறார். நீங்கள் எந்த நிலைமை இருந்தாலும் அவர் உங்களை சேர்த்துக்கொள்வார். ஆமென். யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாக்கோபு அவங்க தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போகும்போது தனியாக தான் ஓடி போனார், வெறும் கையாக ஓடி போனார், யாருமே அவர் கூட இல்லை. ஆனால் தேவன் அவரோடு இருந்தார். தேவன் யாக்கோபை திருப்பி வர வைக்கும் போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, தனிமையாக இருக்கேன், ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அடைக்கலம் தேவன் தான். உங்களுக்கு அடைக்கலமாக அவர் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடைக்கலன்றது உங்களுக்கு எல்லாமே தந்து, உங்கள் தேவையாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து போக்கியவரத்தையும் பாதுகாத்து உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. யாருமே இல்லை, என்ன பண்ணுவேன் இல்லை, எல்லா காரியத்திலும் அவர் உங்கள் கூட இருப்பார். உங்கள் ஃபேமிலி, படிப்பு, பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து பாதுகாவலராக இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.